ஆக்சுவலாக வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே ஒரு பெரிய ரைவல்ரி தான் ப்ரோ. 2019 நம்ம பாகிஸ்தான் ஃபைனல்ஸில் அடி வாங்கணும். ஸோ இதே சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் தான். ஸோ இப்போ வந்து ஒரு கம்பேக் கொடுக்குற மேட்சா, ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மேட்சாக தான் அவங்க ஜென்ரல் இந்தியா பாகிஸ்தானாலே ஜென்ரலாக வந்து ரிவெஞ்ச் மேட்சாக தான் இருக்கும். ஸோ இப்போ உள்ள டார்கெட் கம்மியாக தான் நமக்கு 240 டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், மேபி சேஸ் பண்ணலாம், வின் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். ஸோ சேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா ஷஹீன் அஃப்ரிதி, நசீம் ஷா, ஹாரிஸ் ரஃப் கொஞ்சம் நம்ம டஃப்பாகவே தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம 2008 ஏஷியா கப் அந்த மாதிரி இட்ஸ் நாட் ஒரு பிக் ஸ்கோரிங் வென்யூ இல்லாமல் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 240 தான். ஸோ வந்து இட்ஸ் ஈஸி கெட்டபிள் ஃபார் டீம் இந்தியா. விராட் கோலி, ரோஹித் சர்மா, விராட் கோலியும் ரோஹித் சர்மா செஞ்சுரி போடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்ம இதில் வந்துட்டு இந்தியா சூப்பராக இருக்குது. ஸோ ஏ டீமில் பொறுத்த வரையும் வந்துட்டு இங்கிலாந்து நேற்று மேட்ச் பார்க்கும்போது இங்கிலாந்து பயங்கரமானாங்க. சரி, ஓகே, சேசிங்கில் வந்துட்டு ஆஸ்திரேலியா அடிக்க மாட்டாங்க, எல்லாம் புது பவுலர்ஸ்ன்றதால அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் போது வந்துட்டு அவங்களும் பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்து அதுக்கு மேலே வேற லெவலில் காட்டி விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு இந்தியா கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா மேட்சும் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்சில் யாரும் செஞ்சுரி அடிக்காது, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சேசியில் வந்து இந்தியா அடிச்சிச்சுன்னா எல்லாம் ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா ஒரு மேட்ச் வந்துட்டு ஒரு செஞ்சுரி போட்டே வராங்க. டெஃபினட்டாக இருக்குது. பட் நமக்கு பும்ரா இல்லாத ஒரு மேஜர் ஒரு செட் பேக் தான். பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது டீம் இந்தியாவுக்கு. இந்தியா அடிக்குமான்னு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. பேட் கமின்ஸ் இல்லை, ஜெயசாசி லோட் இல்லை. அப்படி இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீம், ஒரு 350 கிட்ட சேஸ் பண்ண ஒரு டீம் இங்கிலாந்து அகேன்ஸ்டா. ஸோ எந்த டீமும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. மேபி பாகிஸ்தானே கப் அடிச்சாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஃபைனல்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இப்போ லீக் மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. போக போக தெரியும் இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கன்ஃபார்ம் இந்தியா தான். அட்மாஸ்பியரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சேம் இப்போ பெசன் நகரில் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்துருக்கோம். அதை விட இங்கே பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம தான் அடிக்கிறோம். விராட் கோலி இன்னைக்கு கம்பேக். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு பீச்சில் நான் இதுக்கு முன்னாடி நான் நியூஸ் பார்த்துருக்கேன். ஸோ இன்னைக்கு சும்மா வருவோமே அப்படின்னு நான் வந்தேன். ஸோ நிஜமாலே இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு நேச்சுரலில் வந்து ஒரு கிரிக்கெட் கேம், அது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு கேம் பார்க்கும்போது நிஜமாலே கொஞ்சம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. இதுதான் ப்ரோ பயமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் கூட இந்தியா ஆஸ்திரேலியா லாஸ்ட்டாக ஃபைனல் இங்கே தான் வந்து பார்த்தோம். அப்போ ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்தியா தோத்துது. ஸோ நல்லா இருக்குது. எஸ்டிஏடி வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஆடியன்ஸ் பப்ளிக்கோட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது, அவங்களோட பேசி சேரப் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆடியன்ஸுக்கு புதுசாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா சேர்ந்து கற்றுனோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பீச் சைடு வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட சென்னையில் என்ஜாய் பண்ணுறேன். ஆக்சுவலாக தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ.